வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முருகனுக்கு உகந்த மாதமான தை மாதத்தில் முருகனுக்கு காவடி அலகு குத்துதல் ஊர்வலம் என்று பக்தர்கள் அவரவர் நேர்த்திக்கடனை உலகம் முழுவதும் செய்து வருகின்றனர். அதுபோல் சென்னை நெசப்பாக்கத்தில் பக்தர்கள் பெரிய அளவிலான வேல் அலகு குத்தி பால் குடம் எடுத்து முருகனை ஊர்வலமாக செல்லும் அழகிய காட்சியை நாம் இன்று பார்க்கலாம். வேலுண்டு வினையில்லை, முருகன் இருக்க கவலை இல்லை என்பதைப் போல் மாதத்தில் சிறந்த மாதமான தை மாதம் முருகனின் தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் உருவான வரலாறு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. ஆகையால் அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். இதனால் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாய் பிறந்தன. இது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அக்குழந்தை ஒன்றாக சேர்ந்து ஆறுமுகம் என்று அழைக்கப்பட்டது. அவர்தான் இந்த முருகப்பெருமான். அன்னை பார்வதி தேவி ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீட்டிற்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச திருநாளில்தான். அம்பாள் அளித்த வேலை ஆயுதமாக கொண்டே தேவர்களின் தொல்லை கொடுத்த அசுரர்களை திருச்செந்தூரில் வதம் செய்தார் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானைப் போலவே அவரது வேலுக்கும் தனி சக்தி உண்டு என்று கூறப்படுகின்றன.